ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் கேஜ் எப்படி ப்ரோ செய்கிறது, எங்கேருந்து வாங்குறது ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் யூடியூப்லையும் இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சீட்டை எங்கேருந்து வாங்கணும்னு பார்த்துடலாம். மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் சீட் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னாவே இந்த சீட் வந்துடும். மொத்தம் 12 சீட்டு 220 ரூபா. ஒரு ஷீட் பார்த்தீங்கன்னா 18 ரூபா கிட்ட வருது. இதோட பையிங் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போய் கேன்வாஸ் சீட் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட வரும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர் தான். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கேன்வாஸ் சீட்லாம் சொல்லாதீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து காமிச்சிங்கனாவே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஒரு சீட் பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு வந்துச்சு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அங்கே வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் கேஜ் தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இல்லை 2 பேர் தான் மொத்தமாகவே விட முடியும். ப்ரோ என்கிட்ட ஒரு 5-6 பேர் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எந்த ஃபீமேல் குட்டி போடுற மாதிரி இருக்கோ நீங்கள் அதை தனியாக எடுத்து இந்த ப்ரீடிங் கேஜுக்குள்ளே போட்டு விட்ருங்க. ப்ரீட் பண்ணுற எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரே இதில் பார்த்தீங்கன்னா 2-3 போட்டிருந்தீங்கன்னா அது சில இது கொத்தும். அது ஏன் கொத்துது ஒன்றுமே தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு டப்பில் போட்டு அது எது குட்டி போடுற மாதிரி இருக்கோ அதை மட்டும் தனியாக எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெத்தடு. நானும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த கேஜ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேக் வேணும். நீங்கள் மொத்தமாக வாங்கினா கம்மியாக ஒரு ரேட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன்று வாங்குறப்ப 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லுவாங்க. மொத்தமாக வாங்குறப்ப 60 ரூபா. அதில் பார்த்தீங்கன்னா 100 பீசஸ் இருக்கும். நான் முடிஞ்சால் இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் மடக்கிற மாதிரி கரெக்டாக மடக்கிக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 சமமாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ கரெக்டாக மடக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கத்திரிக்கோல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2ஆக மடக்குனால நடுவில் ஒரு கோடு மாதிரி இருக்கும் லைட்டாக, அதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. 2 சமமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு எட்ஜில் ஒரு எதுக்கு இருக்குன்னே தெரியாது, அது பார்த்தீங்கன்னா அதையும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்துட்டு ஒரு பாதியாக வெட்டின ஷீட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணணும். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்கிறதுக்கு அடியில் வைக்கிறது, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணுற மாதிரியே கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது சின்னதாகிடுச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வர முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் கட் பண்ணியிருப்போம், அதை எடுத்துக்கோங்க. அதோட இன்னொரு ஷீட் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணதோட வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அந்த டேக் எடுத்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹோல்ஸ் இல்லை 2 ஹோல்ஸ் அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேக் எடுத்துக்கோங்க. டேக் எடுத்து இந்த பக்கம் ஒரு எட்ஜில் இருக்க ஹோல்ஸ்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த இதுலேருந்து இன்னொரு இந்த பக்கத்தில் இருக்க ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக விட்டு எடுக்கணும். இருங்க, இப்போ வந்து கரெக்டாக வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக எந்த ஹோல்ஸ்குள்ளே விட்றீங்கன்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த இது வந்து குழப்பிடும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா முடிஞ்சு. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் நடுவில் விட்டு அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஹோல்ஸ்குள்ளே விட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பி போடுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் நல்லா பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 எண்ணெய் போட்டிருக்கேன். நான் எப்படி போட்டிருக்கோனே அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டாக இருக்கிற லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே டேமேஜ் ஆகும். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அது 2ஆக வந்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ப்ரீடிங் கேஜ் பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு. கரெக்டாக பார்த்திங்கன்னா இதே இடத்துல கரெக்டாக அந்த 3 நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் போட்டேன். இது 3ஐயும் போடுறேன். ஏன் வீடியோவில் காமிக்கலைன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும், அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பாக அந்த அடியில் மட்டும் வச்சு நம்ம வந்து அந்த டேகை போட்டு விட்டோன்னா வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அடியில் வச்சுருக்க சீட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இதில் வச்சு நடுவில் வச்சு கரெக்டாக அந்த உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடிங் கேஜில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நடுவில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அது கரெக்டாக அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து ஒரு டைம் கூட கரெக்டாக வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் இதானாலும் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்திங்கன்னா சீட்டவே கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணுறேன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் விட்டு இதை வந்து இப்படி இழுத்து விட்டிங்கன்னா போதும். அது பார்த்திங்கன்னா கரெக்டாகவே அது வந்து உட்காந்துக்கும். இப்போ பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் அது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா பண்ணுங்கள், பக்கத்தில் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் வந்து இழுத்து கரெக்டாக வந்து டேகை வந்து
கரெக்டாக போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 சைடுமே பற்றி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ப்ரீடிங் கேஜ் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இதையும் பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க அந்த எட்ஜில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே வைக்கிறப்ப நீங்கள் சின்ன டப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இடிக்கும். கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மீனுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் ஆபத்தும் வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் 2 தர்மாக்கோலை மட்டும் கட்டி விட்டிங்கன்னா போதும். நான் அது பண்ணுறப்ப வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் சின்ன தர்மாக்கோலை இல்லை பெருசோ நீங்கள் வந்து லைட்டாக அதை கட்டி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா அது கரெக்டான லெவலில் தண்ணி ஊற்றி அது கரெக்டாக பார்த்திங்கன்னா மிதக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், பை.